ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ம், இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பேக்கில் வந்து நாட் போடுவாங்கள்ல, அந்த நாட் எப்படி நம்ம பண்ண போகிறோன்றது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இந்த ப்ளவுஸ்க்கும் வந்து அந்த பேக்கில் வந்து ஸ்டோன் வச்சு கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் இது அழகாக இருக்கும். அதனால வந்து நான் ஒரு ஸ்டோனை ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லேயர் கொடுத்துட்றேன். சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லேயர் கொடுத்ததுக்கு அடுத்தது 3mm பீட்ஸ் வந்து ஒரு லேயர் கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு வந்து இது பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதனால 3mm பீட்ஸ் வந்து ஒரு லேயர் கொடுக்குறேன். 3mm பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் செயின் ஸ்டோன் கொடுக்குறேன். செயின் ஸ்டோனை வந்து B7000 அப்படின்ற ஒரு க்ளூ வாங்கி வச்சுருக்கேன். அந்த க்ளூவில் தான் வந்து செயின் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு தென் வந்து செயின் ஸ்டோனுக்கும் நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். பிகாஸ் வந்து அது விலகி வந்துடுச்சுன்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் வந்து செயின் ஸ்டோனுக்கும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் தென் வந்து திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து 3mm பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். 3mm பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் 3mm பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். 3mm பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் வந்து நம்ம எண்டிங் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணும், அதுக்காக வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். ஒரு லைன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஜரி யூஸ் பண்ணேன். ஜரி எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா, பிகாஸ் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம ஜரி யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜரி வந்து நான் வந்து எத்தனை லேயர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 3 லேயர் யூஸ் பண்ணுறேன் ஜரியை. 3 லேயர் வந்து ஜரி வந்து நான் சுற்றி சுற்றி போடுறேன். போட்டதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணுவேன்னா, காயிலு அப்படி இல்லைன்னா வந்து ஊதுவத்தி இதை வச்சு நம்ம ஓட்டை மாதிரி எடுத்துக்கணும். அப்படி இல்லை எனக்கு வந்து சிசர் இருந்தாலும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிசர் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, பேக்கில் ரெண்டுமே வந்து பேக் சைடில் வச்சு மிஷினில் வந்து ஒரு லேயர் அடிச்சிடணும். அடித்ததுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ரொம்ப பெருசாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. பெருசாக மீன்ஸ் ரொம்ப பஃபன் இருக்க மாதிரி இருக்கணும் பேக்கில் அந்த நாட்டு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் உள்ள கிளாத்தெல்லாம் வச்சு அது வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு வந்து சப்பையாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அந்த சப்பையாகவே அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போட்டுட்டு பேக் சைடில் அந்த கொஞ்சம் கேப் விட்டோம்ல அந்த இடத்துல வந்து நாட்டை வச்சு நம்ம வந்து அதை வந்து மிஷினில் நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ வந்து அதை வந்து நம்ம ஹேண்ட்லேயே தான் ஸ்டிச் பண்ணணும். நார்மல் ஊசி எடுத்து நம்ம கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த ஊசியை எடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணாலே சரியாக இருக்கும். ஸ்டிச்சஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக நம்ம ஹேங்கிங் பார்த்தா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி நான் அந்த வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோவுக்கு அடுத்தது வந்து நான் வந்து அதை எப்படி நான் கட் பண்ணுறேன், எப்படி நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன்றத வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்காக. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காச்சும் வந்து ஆரி கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் தெரியும் இப்படி இருக்கிறதெல்லாம். சில பேர் வந்து ஆன்லைனில் கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்க, ஆரி வந்து யாராவது கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், நம்பரை கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது, ப்ளவுஸ்க்கு டிசைனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து யாரும் காண்டாக்ட் பண்ண மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், நைஸ் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? ஓகே, இதோட வந்து நான் வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.